தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வனவிலங்கு உயிரோகமாக விளங்கும் வனவிலங்கு உயிரோகம் மற்றும் புலிகள் காப்பகம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் தாலுகாவில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 4வதாக ஆரம்பிக்கப்பட்ட புலிகள் காப்பகமாகும். அடர்ந்த வனத்தில் 545 சதுர மைல் பரப்பளவு விரிவுபடுத்தப்பட்டு இயற்கை எழிலுடன் குளிர்ந்த சூழலை தன்னகத்தை கொண்டுள்ளது. இந்த காடுகளில் சந்தன மரம் அதிகமாக இருக்கிறது. இது சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்கும் வரை வீரப்பன் காடு என்று பெயர் பெற்றிருந்த சத்தியமங்கலம் அவர் கொல்லப்பட்ட பிறகு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமாக திகழ்கிறது. இந்த வனப்பகுதி வெப்பமண்டல பசுமையான அரை பசுமையான கலப்பு இலையுதிர் முள்காடுகள் மற்றும் உலர்ந்த இலையுதிர் காடுகள் என்று 5 வகையாக கொண்டுள்ளது. வண்ணப்பூரணி என்ற சுற்றுலா திட்டத்தினால் காட்டுக்குள்ளேயே சென்று விலங்குகளை பார்க்கையில் வனப்பிரியர்களை மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறது. காட்டுக்குள் உலாவும் அணில், யானை, சிறுத்தை, மான், காட்டெருமை, சென்னாய், கரடி மற்றும் புலி போன்ற வன விலங்குகளை நேரில் கண்டு ரசிக்கலாம். திகில் நிறைந்த இந்த பயணத்தில் ஆங்காங்கே கீச்சலிடும் பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக பறக்கும் காட்சி நம் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. மேலும் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் காட்சி முனைகள், கண்காணிப்பு கோபுரங்கள், குட்டைகள் ஆகியவை மனதை பரவசப்படுத்துகின்றன. இதனுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, அங்குமிங்கும் உலாவும் வன விலங்குகள், கீச்சலிடும் பறவைகள், வண்ணத்து பூச்சிகள், காட்சி முனைகள், வீரப்பன் வாழ்ந்த வனப்பகுதி, இயற்கை குடில்கள்னு ஏராளமான சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கு. இதை எப்படி அடையாளம் காண்றது? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வனவிலங்கு உய்விடம் மற்றும் புலிகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.